ஒரு சம வாய்ப்பு சோதனையில் ஏ என்ற நிகழ்ச்சியில் பி ஆஃப் ஏ இஸ்டு பி ஆஃப் ஏ டெஸ் சீக்வல் டு 17:15 மற்றும் என் ஆஃப் எஸ் சீக்வல் டு 640 என்றவாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனில் என் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க? என் ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ என்னது? பி ஆஃப் ஏவும் என் ஆஃப் எஸ்ஸையும் பெருக்கினா போதுமா? பி ஆஃப் ஏவும் என் ஆஃப் எஸ்ஸையும் பெருக்கினாலே போதும். என்ன கிடைச்சு நமக்கு? என் ஆஃப் ஏ கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ இங்கே என்னது? என் ஆஃப் எஸ் மதிப்பு 640 கொடுத்துட்டாங்க. ஆனால் பி ஆஃப் ஏ மதிப்பு எனக்கு கொடுக்கல. ஆனால் அது இப்போ என்ன பண்ணுறாங்க? விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்? பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, பி ஆஃப் ஏ. ஓகே, இந்த இரண்டு விகிதங்கள் தான் என்னது? 17:32 17:15. அப்போ பி ஆஃப் ஏ பிஏவோட பங்கு எவ்வளோ? 17. ஓகே, மொத்த பங்கு எவ்வளோ? 32. அவ்வளோதான். அப்போ இதான் பி ஆஃப் ஏ மதிப்பு. ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஏ அப்படின்னா 17. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 32. அப்போ 17/32 தான் பி ஆஃப் ஏ மதிப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ தூக்கி அப்ளை பண்ணுங்க. இப்போ பி ஆஃப் ஏ மதிப்பு எவ்வளோ? 17/32 இன்ட்டு என் ஆஃப் எஸ் மதிப்பு எவ்வளோ? 640 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இப்போ அடிங்க. 32 2 32 64 பின்னாடி ஒரு 0. அடுத்து 17 இன்ட்டு 20 17 2 34 0. ஸோ அப்போ என் ஆஃப் ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 340. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ என்ன கான்செப்ட்னா என் ஆஃப் ஏ கேட்குறாங்க. என் ஆஃப் ஏ அப்படின்னா எனக்கு டேரக்டா ஃபார்முலா இல்லை, பட் என்ன அது பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என் ஆஃப் ஏ வரும். அது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஸோ இது தெரியல அப்படின்னா நீங்க படிச்சு வச்சுட்டு ஆகணும்.